2024 தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியினுடைய பாமக வேட்பாளரும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய மருமகளும் பாமகவினுடைய தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய மனைவியுமான திருமதி முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் மிக விரைவில் இந்தியாவினுடைய இணை அமைச்சர் பதவியை ஏற்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுகின்றன. இன்று ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் மிக விரைவில் சௌமியா அவர்களுக்கு மத்திய இணையமைச்சர் பதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான காரணம், கடந்த 2024ஆம் ஆண்டு பாஜக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் அமைக்கப்பட்டது. இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவுக்கு பிறகு வலுவான வாக்கு வங்கியுள்ள ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். இந்த கூட்டணி அமைத்து 18% வாக்குகளை கைப்பற்றியிருக்கிறது. மேலும் அதிமுகவிற்கு அனைத்து தொகுதியிலும் கடுமையான போட்டியை கொடுத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 10 நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக 3ஆம் இடத்திற்கு தள்ளி இருக்கிறது இந்த கூட்டணி. எனவே 2026ஆம் ஆண்டும் அண்ணாமலை தலைமையிலான பாஜகவும் அன்புமணி தலைமையிலான பாமகவும் ஒருங்கிணைந்து 2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலை எதிர்கொண்டால் வலுவான வாக்கு வங்கியோடு மட்டுமல்லாமல் கணிசமான தொகுதிகளையும் கைப்பற்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் இவர்கள் இருவரும் கூட்டணி அமைப்பதன் காரணமாக அதிமுக 3ஆம் இடத்திற்கு தள்ளப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஏனெனில் 2024ஆம் ஆண்டு தேர்தல் முடிவுக்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் அதிமுகவுக்குமான வாக்கு விகிதம் 4% வித்தியாசம் இருக்கிறது. எனவே அதிமுகவை விரைவில் அதனுடைய கதையை முடிப்பதற்கு பாமக கூட்டணி பாஜகவிற்கு தேவைப்படுகிறது. இதனால் பாஜக கூட்டணி வலுப்படுத்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவுடன் பாமகவை தக்க வைக்க மிக விரைவில் சௌமியா அன்புமணிக்கு மத்திய இணையமைச்சர் பதவி வழங்குவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும், மேலும் சில நாட்களுக்கு முன் ரயில்வே துறையினுடைய பாதுகாப்பு அறிவுறுத்தல் தலைவர் குழுவில் டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கு அந்த பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் சௌமியாவுக்கு மத்திய இணையமைச்சர் பதவி வழங்குவதன் மூலமாக பாஜக பாமக கூட்டணி வலுவாக இருக்கும். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழகம், புதுச்சேரி என 2 மாநிலங்களும் இந்த இரு கூட்டணியும் பல்வேறு தொகுதிகளை கைப்பற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.